ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது வழக்கம் போல் ஒரு புது விதமான சட்னி. டெய்லி நம்ம சேனலில் நிறைய விதமான சட்னி பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கி நீங்கள் இது வரைக்கும் இப்படி ஒரு சட்னி அரைச்சிருக்கவே மாட்டீங்க. கட்டாயம் வீடியோவை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இது வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப ஹெல்த்தியான சட்னி. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது இதுக்கெல்லாம் ஒரு கடாய் எடுத்துகிட்டு அதில் 3 ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. 2 காய்ந்த மிளகாய் எடுத்திருக்கேன். இது வந்து நல்ல காரமாக இருக்கும், அதனால் 2 மட்டும் எடுத்துக்கிட்டேன். இது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு எடுத்துக்கிட்டேன். கடலைப்பருப்பு பார்த்திங்கன்னா நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும், அதனால் நல்லா இந்த மாதிரி 1 டேபிள் ஸ்பூன் அளவு எடுத்துக்கோங்க. இப்போ இதை லைட்டாக வதக்கி விட்டுக்குவோம். இந்த சட்னியில் பார்த்திங்கன்னா தக்காளி கிடையாது. இப்போ நிறைய பேர் தக்காளி ரேட்டு ஜாஸ்தியானனால தக்காளி இல்லாமல் சட்னி போடுங்கன்னு கேட்டிருக்கீங்க. அது மட்டும் சில பேர் வந்து எங்களுக்கு வயிற்றில் ஸ்டோன் பிரச்சனைலாம் இருக்குது, தக்காளி நிறையா சேர்க்க வேணாம்லாம் சொல்லியிருக்கீங்க. அவங்களுக்காக தான் இந்த சட்னி தக்காளி இல்லாமல். நம்ம சேனலில் நிறைய தக்காளி இல்லாத சட்னி, அதுவும் நல்ல சூப்பரான சட்னிலாம் இருக்குது, ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நான் வெங்காயம் போட்டுட்டேன், இதை லைட்டாக வதங்கட்டும். இப்போ நான் ஒரு கேப்சிகம் எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து இந்த மாதிரி பச்சை கலர் தான் போடணும்னு அவசியம் இல்லை, எந்த கலர் வேணாலும் போட்டுக்கலாம். இதில் உள்ள விதையெல்லாம் ரிமூவ் பண்ணிடுங்க, ஏன்னா வந்து கொஞ்சம் காரமாக இருக்கும் உங்களுக்கு விதையோடு போட்டிங்கன்னா. இப்போ நான் வந்து இந்த கேப்சிகம்மை மீடியம் சைஸில் எடுத்திருக்கேன். நான் வந்து ஒரு கேப்சிகம் வந்து ஃபுல்லாக போடலை. அதே மாதிரி வெங்காயமும் வந்து ஒரே ஒரு வெங்காயம் தான் மீடியம் சைஸ் எடுத்திருக்கேன். நீங்கள் இதில் பாதி இல்லைனா முக்கால்வாசி உங்களுக்கு எவ்வளோ சட்னி வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. இப்போ நான் என்ன பண்ணிட்டேன், இதில் உள்ள விதையெல்லாம் ரிமூவ் பண்ணி நல்லா கழுவி எடுத்து வச்சுக்க போகிறேன். இப்போ வெங்காயம் நமக்கு நல்லா வதங்கிடுச்சு. வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் நம்ம கேப்சிகமையும் சேர்த்துக்குவோம். இதையும் வதக்கிக்கலாம். நீங்கள் இந்த சிகப்பு கலர்லாம் போட்டிங்க, மஞ்சள் கலர்லாம் போட்டிங்கன்னா சட்னி வந்து அதே மாதிரி இருக்கும். கேப்சிகம் வந்து அடிக்கடி நீங்கள் உணவில் சேர்த்துக்கோங்க, ஏன்னா அதில் நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்குது. ஸோ உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும். இதில் வந்து ஒரு சூப்பரான சர்ப்ரைஸ் லாஸ்ட்டாக இருக்குது இந்த சட்னியில். ஸோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்குவோம். பார்த்திங்களா, அந்த கேப்சிகமோட நிறம்லாம் நல்லா மாறிடுச்சு. இது கூட ஒரு சின்ன துண்டு புளி போட்டுக்கோங்க. அந்த தோல் வந்து கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகணும், அது வரைக்கும் வதக்கிக்கிட்டால் போதும். ரொம்ப நேரம் போட்டு வதக்கிக்கிட்டே இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அந்த கேப்சிகமில் இருக்க தோல் வந்து லைட்டாக நிறம் மாறணும், அப்போ தான் நமக்கு வந்து சட்னி வந்து அந்த பச்சை வாசனை இல்லாமல் இருக்கும். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு காரம் எவ்வளோ வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மிளகாயெல்லாம் சேர்த்துக்கலாம், அதெல்லாம் வந்து உங்களோட விருப்பம் தான். ஒரு பாதி கேப்சிகமுக்கு ஒரே ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம், அது கரெக்டாக இருக்கும் டேஸ்ட்டு அந்த ரேஷியோவில் பண்ணிங்கன்னா. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி ஒரு 10 நிமிஷம் போல் நம்ம ஆற விட்டுருவோம். நான் வந்து இதை 10 நிமிஷம் போல் நல்லா ஃபேனில் ஆற விட்டுட்டேன். ஆற விட்டதுக்கப்புறம் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, இது கூட ஒரு 10 பாதாம் பருப்பு சேர்த்துக்கிறேன். இந்த சட்னி வந்து ஸ்பெஷலாக வந்து பாதாம் சட்னின்னு கூட சொல்லலாம். நிறைய பசங்க வந்து பாதாம் சாப்பிட மாட்டாங்க. ஸோ அவங்களுக்கு டயட்டில், நீங்கள் உங்கள் வீட்டில் உள்ளவங்களுக்கு டயட்டில் பாதாம் செய்யணும்னு நினச்சிங்கன்னா இது மாதிரி பாதாம் சேர்த்துக்கோங்க. வெறும் 10 தான் எடுத்திருக்கேன். இதை நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டு இது கூட நம்ம எப்பயும் வழக்கம் போல் தாளிக்கிற மாதிரி தாளிச்சுக்கிட்டேன். பாதாம் நான் ஊரெல்லாம் வைக்கல, டேரெக்டாக அதில் பாதாம் சேர்த்துக்கிட்டேன், வேறு ஒன்றும் இல்லை. உங்களுக்கு 10 போட விருப்பம் இல்லைன்னா ஒரு 5லேருந்து 6 அந்த மாதிரி ரேஷியோவை கம்மி பண்ணிக்கோங்க. ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். தேங்க்யூ.